ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மீண்டும் புத்தம்புது ஹியூண்டே வென்யூ கூட இருக்கும். ஹியூண்டே வென்யூ நம்ம வேரியன்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். HX2ல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து எல்லா வேரியன்ட்ஸ் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல என்லைன் டர்போ டிசிடியோடைய டிரைவ் ரிவ்யூ உங்களுக்கு கோவால இருந்து நான் எடுத்து வந்தேன். சரியா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டிரைவ் ரிவ்யூ பண்ண போறோம் நான் டர்போ 1.2 லிட்டர் வண்டியை. ஓகே, ஸோ ஹியூண்டே வென்யூ பொறுத்தவரை இத்தனை வருடங்களாக 1.2 லிட்டர் பெட்ரோல் ரேஞ்ச் தான் மேக்ஸிமம் செல்லிங் வெர்ஷன்ஸாக இருந்திருக்கு. அது பேஸ் லெவல் இ வேரியன்ட்ல இருந்து SX வேரியன்ட் வரைக்கும் பழைய வென்யூவில் அவைலபிளாக இருந்துச்சு. சரியா? ஸோ இந்த புது வென்யூ பொறுத்தவரை இந்த HX6T வேரியன்ட் தான் 1.2 லிட்டர் பெட்ரோல் ரேஞ்சோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம கூட இருக்கிறது HX6T வேரியன்ட். ஏற்கனவே HX6 ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த 6Tல என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்ஸிங் இருக்குது, என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஆனால் அதை தவிர நம்ம டிரைவ் ரிவ்யூவும் பண்ண போகிறோம். 1.2 லிட்டர் பெட்ரோல் இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ்லேருந்து ஆரம்பிச்சு வென்யூ வரைக்கும் கியா சானட் வரைக்குமே கிடைக்குது. அது பழைய வென்யூவில் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வென்யூ இன்னும் பெருசு பண்ணிட்டாங்களே, வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ இந்த வென்யூக்கும் அந்த என்ஜின் நல்லா இருக்குமா? பல பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குங்கிறத டிரைவ் ரிவ்யூ பண்ணி பார்த்துலாம். இன்னைக்கு இந்த HX6T நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரானவங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் இன்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் தவிர டிரைவ் ரிவ்யூஸும் அவசியம் உங்களுக்கு தமிழ்ல எடுத்து வரதான் போறோம். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் ரெகுலரா கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த நான் டர்போ 1.2 லிட்டர் பெட்ரோல் ரேஞ்சோடைய பிரைசிங் நம்ம பேசிடலாங்க. HX2 வேரியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி HX6T வேரியன்ட் வரைக்கும் போகுது. 7.89 லேக்ஸ் தான் HX2 பெட்ரோலோடைய பிரைசிங்கா வச்சிருக்காங்க. அதே HX6T மாடல் இது பெட்ரோல் என்ஜின் 1.2 மேனுவல் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த வேரியன்ட்ல வேற எந்த கியர் பாக்ஸும் என்ஜினும் அவைலபிளா கிடையாது. இதனோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பாத்தீங்கன்னா 10,70,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம். ஓகே, ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 13,59,000 ரூபாய்க்கு இந்த HX6T வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ வாங்க அந்த அளவுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். வாக் அரவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் டிரைவர் ரிவ்யூக்குள்ள போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஹியூண்டே வென்யூ லேட்டஸ்ட் ஜென் மாடலோடைய HX6T வேரியன்ட். HX6 வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு ரிவ்யூ நான் கொடுத்துட்டேன். HX6T பாக்கி இருந்துச்சு. HX6T வேரியண்ட்டை டிரைவாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, HX6Tங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 1.2 லிட்டர் வெர்ஷன்ஸோடைய டாப் லெவல் வேரியன்ட் இது. ஸோ என்னென்ன வித்தியாசங்கள்ங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ஜின் ஆனால் பேசிடலாங்க. ஸோ இந்த HX6T வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு என்ஜின், ஒரே ஒரு கியர் பாக்ஸ் மட்டும்தான். இந்த ஒரே ஒரு என்ஜின், ஒரே ஒரு கியர் பாக்ஸ்க்காக இவங்க ஒரு தனி வேரியண்ட்டே வச்சிருக்காங்க HX6T அப்படின்னு. காரணம் என்னன்னு தான் தெரியல. அந்த என்ஜின் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 83 PS மேக்ஸிமம் பவர், 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இந்த வேரியண்ட்டுக்கு வேற எந்த என்ஜினோ வேற எந்த கியர் பாக்ஸ் ஆப்ஷனோ கிடையாது. ஒரே என்ஜின், ஒரே கியர் பாக்ஸ் மட்டும்தான். அதுதான் என்னன்னே புரியல. பட் எனிவே அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ ஸ்பெஷலாக என்ன இருக்குது இந்த வேரியண்ட்டில், அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லுக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அப்படியே HX6 வேரியண்ட் மாதிரியே அப்படியே சேமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு அதே சேம் இந்த குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கிடச்சிருது. இந்த ஹார்ன் ஷேப்ட் எல்இடி டிஆர்எல்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் காமனாக வர்றது தான். எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இல்லை. அதே மாதிரி எல்இடி கனெக்டட் பீம் எல்லாம் இல்லை. அது ஒரு சில்வர் பீம் தான் நார்மலாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு கனெக்டட் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் லுக் அப்படியே HX6 வேரியண்ட் மாதிரியே சேமாக தான் இருக்குது. தெரிஞ்ச விஷயம்தான். கீழே உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த ஃபுல் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டுங்கிறது நார்மலாக வர்ற ஒரு விஷயம் தான். அண்ட் ஏடாஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் கிடையாது. டீனாலே நார்மலாக டெக் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ டெக்குக்கு ஏற்ற மாதிரி இதில் ஃபீச்சர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏடாஸ் எல்லாம் கொடுக்கல. அதே மாதிரி 360 டிகிரி கேமரா சிஸ்டமும் இந்த வேரியண்ட்ல இல்லை. வண்டி பார்க்கறதுக்கு நார்மலாக HX6 வேரியண்ட் மாதிரியே தான் இருக்கு. பெட்ரோல் அப்படின்னு வரும்போது HX6 வேரியண்ட்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், HX6 மட்டும் இல்லைங்க, HX2 வேரியண்ட்ல இருந்தே பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இருக்கிற வித்தியாசம் வீல்ஸ். ஓகே, நீங்க பெட்ரோல் இந்த நான் டர்போ வண்டி எடுத்தீங்கன்னா இந்த 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்குது. HX2 வேரியண்ட்ல இருந்தே இந்த வித்தியாசம் இருக்கு. சேட்லி 16 இன்ச் வீல் 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜினோட எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அது இந்த டாப் லெவல் HX6T வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி. பட் சைட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய வண்டி மாதிரி அந்த மெச்சூரான லுக் கிடைக்குது. காரணம் HX6 வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது.
இன்க்ளூடிங் அந்த ரூஃப் ரெயில்ஸ். ஓகே, ப்ராப்பர் மெட்டல் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ். ஸோ இது மேலே நீங்கள் தாராளமாக லோடு ஏற்றிக்கலாம், நல்லா வெயிட் தாங்கும். இட் இஸ் ஓகே. சன் ரூஃபும் HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குதுன்னு இருக்கும்போது இதில் வர்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரி இந்த HX60 வேரியண்ட்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ண இன்னொரு விஷயம், கன் மெட்டல் கிரே ஃபினிஷில் வர்ற டோர் ஹேண்டில்ஸ். ஓகே, நார்மலாக ஒரு குரோமோ இல்லை பிளாக்கோ இல்லாமல் இது பார்க்குறதுக்கு கன் மெட்டல் கிரேயாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, அது நீங்கள் பார்க்க முடியும். டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் இந்த HX6T வேரியண்ட்டுக்கும் கிடைக்குது, HX6க்கும் கிடைக்குது. ஸோ கான்ட்ராஸ்ட்டில் பிளாக் கலர் ரூஃப் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராஸ்ட் ரூஃபுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாய் கிட்ட வாங்கிக்கிறாங்க ஆன் ரோட் ப்ரைஸை பொறுத்தவரை. ஓகே, தென் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அது நீங்கள் HX8 டர்போ வேரியன்ட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த நான் டர்போ 1.2 என்ஜின்ஸ் பொறுத்தவரை ரியர் டிஸ்க் பிரேக்குக்கு வாய்ப்பே இல்லை. தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேட்லி உங்களுக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸும் இல்லை. ஸோ என்ன தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுமே நீங்கள் 1.2 வேர்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் உடைய லுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் ஒரு பிளானிங் பண்ணி வச்சிருக்காங்க. கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸே இல்லை பாருங்கள். நார்மலான இந்த சைடில் வரக்கூடிய LED டெயில் லேம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே பம்பரில் ரிஃப்ளெக்டர்ஸ் கிட்ட வருது. நல்ல விஷயம் என்னன்னா HX6 வேரியண்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பரும் கிடச்சிருது. டிஃபாகருங்கிறது HX4லேருந்தே கிடைக்குது இல்லையா. ஸோ வைப்பருங்கிறது HX6லேருந்தே கிடைக்குது, அது தெரிஞ்ச விஷயம். ஸோ பெரிய அளவில் வித்தியாசமே இல்லையே HX6க்கும் இந்த 60க்கும் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்டு தான், இன்டீரியர்லையுமே பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இந்த HX6T வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வண்டி, அதாவது ஸ்மார்ட் கீ ஆக்சஸோட வரக்கூடிய ஹியூண்டை வெனியோடைய இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, அதை உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேங்க. ஒன்று வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் இருக்குது. ஓகே, ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்தவரை கிடைக்குது. ஆனால் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஓகே, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ நீங்கள் டிரைவரோடைய விண்டோ நீங்கள் பார்க்கலாம். டிரைவர் விண்டோவை நான் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இறங்கி வந்துட்டேன். அப்படி நீங்கள் அந்த விண்டோவை அப்புறமேல் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாக் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, தானே ஏறிச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து விண்டோவை இறக்கணும், டிரைவர் விண்டோவை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், தானாகவே இறங்கும். இதை நான் பண்ணி காட்டுறேன். எஸ், ஃபுல்லாக இறங்கி விட்டது இல்லையா. சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி. ஓகே ரைட், இப்போ வண்டி அன்லாக்கும் ஆகிருச்சு, டிரைவர் விண்டோவும் இறங்கிருச்சு. இப்போ கேபினை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ கன் மெட்டல் கிரே ஹேண்டில், நைஸ் இன்டீரியர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம HX6 பார்த்தோமோ அதே ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. பெரிய அளவில் எந்த மாற்றமுமே இல்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஒரு புது சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி வருத்தம் தான் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் 1.2 லிட்டர் வெர்ஷன் டாப் அண்ட் இந்த HX60 வேரியன்ட் எடுத்தாலுமே க்ரூஸ் கண்ட்ரோல் வர்றது கிடையாது. ஒன்லி ஸ்டியரிங் மோட்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அது ஒரு வருத்தம். அதை தவிர இன்னும் நிறையா வருத்தங்கள் இருக்குது. பட் எனிவே பார்க்கலாம். சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் சீட்ஸ், நல்ல ஃபேப்ரிக் அப்போல்சரி, நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டுங்கிறது HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ இந்த வேரியண்ட்லேயும் உண்டு. டோரில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. அண்ட் ஒன் டச் டவுன் அண்ட் அப் டிரைவர் விண்டோஸ்க்குமே வந்து கிடச்சிருது. ஸோ அதுவும் வந்து சூப்பர். எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் இருக்குது. ரியலி நைஸ். நீங்கள் லாக் அண்ட் அன்லாக் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. அண்ட் உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் டேஷ்போர்டு அப்படியே HX6 வேரியண்ட் மாதிரியே சேமாக அப்படியே இருக்குது. காரணம் ஒரே ஒரு ஃபீச்சர் தான் ஆட் ஆகியிருக்கு. அதாவது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெக்னிக்கலி அதுக்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஃபீச்சருக்குள்ளேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ். ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி வித் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் தான் இந்த HX6T டெக்னாலஜி ஓரியன்ட் வேரியண்ட்டில் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாமே HX6ல் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ பேஸ் லெவல் HX2 வேரியண்ட்லேருந்தே இந்த கனெக்டட் பனராமிக் டியூவல் டிஸ்பிளேஸ் வந்துடுது. 10.25 இன்ச் ப்ளஸ் 10.25 இன்ச். ஆனால் லோவர் வேரியண்ட்ஸில் எதுலேயுமே இந்த ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வேரியண்ட்டில் தான் ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் ஆட் ஆகுது HX6T. ஓகே, அதனோட ப்ளூலிங்க் ட்ரையல் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இப்போதைக்கு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகலை, அதனால தான் இது ட்ரையல் அப்படின்னு காட்டுது. வண்டி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வண்டி வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி லைவ் ட்ராக்கிங், ஜியோ ஃபென்சிங், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹியூண்டேயோடைய ஆப் ப்ளூலிங்க் ஆப் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், எமர்ஜென்சி ஹெல்ப், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஆனால் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி அப்படின்னாலே இங்கே மிரரில் பட்டன்ஸ் வருமே அப்படின்னு யோசிப்போம். நானும் அதே தான் முதல்ல தொலாவிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அப்படி இல்லை. ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் எதுவுமே இங்கே கொடுக்கல அவங்க மிரரில். நார்மல் டே நைட் IRVM தான் கொடுத்துருக்காங்க. காரணம் இது வந்து இருக்கிற லோவர் ஸ்பெக் வேரியன்ட்ஸோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் 10.25 இன்ச்சு. ஸோ வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோலாம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு டாப் அண்ட் வேரியண்டோட அப்கிரேட் அளவுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லை. ஸோ இதுலேயே ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கிறது இந்த இதுக்குள்ளேயே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய செட்டிங்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா ப்ளூ லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆக்டிவேஷன், மோடம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு அஃபோர்டபுள் கேட்டகரி, ஒரு லோவர் ஸ்பெக்கான ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். இது ஒன்று தாங்க ஆட் ஆகுது HX6 வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. வேறு எல்லாமே சேம் தான். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், AC HX6லேயே நம்ம வந்து பார்த்தோம். தென் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியுமே HX6லேயே பார்த்தோம். ஃபிசிக்கல் சார்ஜிங் 3மே இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் இருக்கும்போது இதில் இப்போ லெதர் ராப்பிங்கும் கொடுத்து கொஞ்சம் பெட்டராக பார்க்குறக்கு மாதிரி கியர் லீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க HX6 and 6T வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. அது ஒன்று தான் இன்னொரு வித்தியாசம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆஸ் யூஷுவல் வர்றது தான். 360 எல்லாம் கிடையாது. நல்ல கிளாரிட்டியோட ரிவர்ஸ் கேமரா உண்டு. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதனுடைய கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதில் TPMSம் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் மோட்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் சேம் தான். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் வேற என்ன இருக்குது? சென்டர் ஆம்ரெஸ்ட். சென்டர் ஆம்ரெஸ்ட் HX6 வேரியண்ட்லேருந்தே கிடச்சிருது. சேட்லி க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து எந்த 1.2 வெர்ஷன்ஸ்லையுமே வர்றது இல்லை. அதே மாதிரி கூல்டு க்ளவ் பாக்ஸும் வர்றது இல்லைங்க. 1.2 வெர்ஷன் எடுத்தீங்கன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸ் எந்த வேரியண்ட்லையுமே வர்றது கிடையாது. என்ன ஒரு பாரபட்சம்னு புரியல. நம்ம HX6 ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தோம், DCT டர்போ வேரியண்ட்ல HX6 வேரியண்ட்டுக்கே கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்ல இல்லை. சேட் அகேன். ஓகே, எலக்ட்ரிக் சன்ரூஃப் HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை ஃபீச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் எல்லாமே HX6ல என்ன இருக்கோ எல்லாமே சேம் தாங்க, எக்ஸப்ட் ஃபார் ப்ளூ லிங்க். ஓகே, வாங்க இப்போ பேக் சீட்ஸ் பார்ப்போமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து HX6 வேரியண்ட் ரிவ்யூ பண்ணது டர்போ DCT வேரியண்ட். ஓகே, அதில் வந்து அந்த வேரியண்ட்டை பார்த்து உண்மையாக நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா அந்த வேரியண்ட்லேயே ரியர் ஹெட்ரெஸ்ட் 2 பேருக்கு கொடுத்துருந்துச்சு. ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் அண்ட் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் ரியர் சீட்ஸ் இருந்துச்சு. சேட்லி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே 1.2 வெர்ஷன் எடுத்தீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் டர்போ DCT எடுத்தால் மட்டும்தான் HX6ல அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வேரியண்ட்டில் டர்போவே கிடையாது HX6T வேரியண்ட்டை பொறுத்தவரை. அப்படின்னு இருக்கும்போது ரியர் சீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஹெட்ரெஸ்ட்டுங்கிறதே இல்லை. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட், 2 குட்டி ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த ரியர் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HX4 வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி HX6T வேரியண்ட் வரைக்குமே சேமான ரியர் சீட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஹெட்ரெஸ்ட் இல்லை, சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது. அதே மாதிரி 60/40 ஸ்பிளிட்டும் இல்லை, ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸடான ரியர் சீட். ஓகே, பட் நல்ல விஷயம் என்னன்னா சேஃப்டி ரியர் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுங்கிறது எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டாக தான் வருது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது, 6 ஏர்பேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ரியர் AC வெண்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியர் 2 பேருக்கு C டைப் சார்ஜிங் போர்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு பேசிக்கான சேஃப்டி அதை கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அது என்ன டர்போ வாங்குறவங்களுக்கு மட்டும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுங்கிறது எனக்கு ஒரு பாரபட்சம் பார்த்துருக்காங்கன்னு புரியல. எனிவே உங்களுடைய ஃபீலிங் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த வேரியண்ட்ல மட்டும் இல்லை, HX6 வேரியண்ட்லேருந்து கிடைக்கிற இன்னொரு ஃபீச்சர் இந்த சைட் பிளைண்ட் கர்டன்ஸ். ஓகே, சன் பிளைண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் விண்டோஸுக்கு கவர் பண்ணிடுது. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் நல்லா இருக்குது, லெக் ரூம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி நல்ல ஸ்பேஷியஸான வண்டி ஆகிருச்சு இந்த புது ஹியூண்டே வென்யூ அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹியூண்டே வென்யூ நம்ம வந்து நான் டர்போ மேனுவல் வேரியண்ட்டோடைய டாப் வெர்ஷன் HX6T, இதுதான் இதனுடைய டாப் வேரியண்ட். அதை வந்து ட்ரைவ் பண்ணலாம். பல பேருக்கு ஆவல் இருக்கும். ஏன்னா வந்து ஹியூண்டே வென்யூ அப்படின்னாலே இத்தனை காலமாக நான் டர்போ 1.2 தான் மேக்ஸிமம் சேல்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபீட்பேக் தெரியணும் இல்லையா? அதை வந்து ஓட்டுவோம். வாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாலத்து மேலே ஏற போகிறோம். ஓகே, இந்த பாலம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூருடைய புது பாலம். அவினாசி ரோடில் ஃபுல்லாக 10 கிலோமீட்டர் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் ஏற்றி பார்க்கலாம். வண்டியில் இப்போதைக்கு 2 பேர் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா, இந்த என்ஜின் பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க. ஹியூண்டே எக்ஸ்டர், i20, ஆரா, i10 எல்லாத்துலேயுமே இந்த என்ஜின் தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. செம ஸ்மூத்தான என்ஜின், சவுண்டே இல்லை. ரீஃபைண்டான ஒரு 4 சிலிண்டர் காப்பா என்ஜின். இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
ஆல்மோஸ்ட் ஈவி அளவுக்கு ஒரு சைலண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தருதுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு. ரைட், இப்போ மெயின் ரோடு ஏறுவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரூட்டல் ஆக்சலரேஷன்லாம் இங்கே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நார்மல் ஹைவே. ரைட், இப்போ நம்ம இந்த ரோட்ல இந்த ஃப்ளைஓவரில் நம்மளால ஃபுல் ஆக்சலரேஷன் டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம ஹைவே நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆஸ் ஆஃப் நோ இது ஒரு நார்மல் மாடரேட் டிராஃபிக்ல எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஜட்ஜ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டேன்னா இந்த என்ஜின் எந்த அளவுக்கு ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஹையர் கியரில் பெர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஐடியா காட்ட முடியும். 30 to 30. ஓகே, 30ல் 4th கியர் போடுறேன். அந்த அளவுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் டார்க் இல்லை, ரொம்ப லேகியாக ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த என்ஜினோடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து 2000 RPM அந்த ரேஞ்சில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாவே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. 58ல் 5th கியர் போடுறேன். இட்ஸ் குவைட் குட், நல்லா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 60-70 கிட்ட போச்சுன்னா அது வந்து ஸ்டெடி ஆகிக்குது. 70லாம் எனக்கு வந்து என்ஜின் நாய்ஸே இல்லைங்க. 2100 RPMல ஓடிட்டு இருக்கு. அங்கேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2100 RPMல என்ஜின் ஓடிட்டு இருக்கு. பட் துளி கூட என்ஜின் நாய்ஸ் இல்லை. இட்ஸ் லைக் க்ரீமி ஸ்மூத், பட்டர் ஸ்மூத் மாதிரி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு. பிரில்லியன்ட்லி இம்ப்ரெசிவான ரீஃபைன்மெண்ட். ஆனால் ஸ்லோவர் ஸ்பீட்ஸில் உங்களுக்கு வந்து டாப் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கே அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகும். ஒன்றும் இல்லை, நான் 70ல் போயிட்டுருக்கேன், 5வது டக்குன்னு அப்படியே பவர் வேணும்னா ஆக்சிலேட்டர் மிதிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக மிதிச்சிட்டேன். பெரிய அளவில் ப்ராக்ரஸ் இல்லை, கொஞ்சம் கிராஜுவலாக தான் பிக்கப் ஆகுது. ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு 2500 RPMக்கு ரீச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இந்த என்ஜினை பிடிக்கவே முடியாதுங்க. அது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அது இங்கே நம்மளால் அழுத்தி காட்ட முடியாது. அதுக்கு தான் ஹைவே போயிட்டு இருக்கோம். பட் ஓவரால் டெய்லி யூசேஜுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியும். கிளச்சு செம்ம ஃப்ரீயாக செம்ம லைட்டாக இருக்குது. கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே சக்கு 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 சக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வந்து 4வது கியரில் 60 கிட்ட போயிட்டுருக்கோம். அவுட் அண்ட் அவுட் ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியர் டவுன் பண்ணி இப்போ அழுத்துவோம் இல்லையா, அது ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு டியாகோ போயிட்டுருக்கு, அது வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. சரிங்களா, நான் இப்போது அதே ஸ்பீடில் தான் ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கேன். 58 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கேன். 5வது போட்டு அழுத்தினேன்னா பரவாயில்ல, டீசெண்டான ரெஸ்பான்ஸ் இருக்குது, நாட் பேட். அதே 4வது போட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணி அழுத்தினேன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ரொம்ப அக்ரெசிவ் டர்போ அளவுக்கு இருக்குன்னா சொல்ல முடியாது, பட் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வேணும்னா என்னால் ஸ்பிரிட்டடாக கூட ஓட்ட முடியும். தான் 80 ரீச் பண்ணிட்டேன். இந்த என்ஜின் வந்து 80 ரீச் பண்ணுறதுக்கு ரஃப்லி 2500 RPMல இருக்குது 5th கியரில். ஸோ ஒரு பெட்ரோல் என்ஜினுக்கு இது பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதுவும் 1.2க்கு இது பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது 110 km ஸ்பீடில் 1st கியர் போட அவசியப்படுறது இல்லை. செகண்ட்லேயே டீசெண்டாக எடுத்துருது. ஆனால் ரொம்ப ஸ்டாப் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறது தெரியல. பட் எனிவே நம்ம ஸ்டாப் பண்ணி பார்ப்போமா. 2nd கியர்லேருந்து ரைட்டில் லெஃப்ட் வந்துக்கிறேன். நான் வண்டியை நிறுத்தி ஆல்மோஸ்ட் அதாவது 2 km 3 km ஸ்பீட் 4 km ஸ்பீட்லலாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ நிறுத்திட்டேன் வண்டியை. 8 7 6 5 km ஸ்பீட்லேருந்து 2nd கியர் எடுக்குதா, பரவாயில்லையே. இங்கே இடிக்கலை, ஒரு உதறலை, ஒன்றுமே இல்லை. 5 ஸ்பீட்லேருந்து 2வது கியர்லேயே எடுக்குது. 20 ஸ்பீடில் 3வது கியரில் பரவாயில்லையா ரெஸ்பாண்ட் பண்ணுது. பரவாயில்லைங்க, ஐ எம் குவைட் இம்ப்ரெஸ்ட். 40ல் 4வது கியர் போட்டேன். பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் பெரிய அளவு லேக் எல்லாம் தெரியல. ரெஸ்பான்ஸ் இருக்குது, கொஞ்சம் டர்போ அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கே தவிர ரெஸ்பான்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் டியூன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. சிறப்பு. ஸோ டெய்லி இதை ஓட்டுறதுக்குலாம் ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப சுலபமாக ஈஸியாக யாருனாலும் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த என்ஜினோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. காப்பா இவ்வளோ பெரிய வண்டிக்கு இது வந்து செட் ஆகுமா, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். எனக்கு கிடையவே கிடையாதுங்க, நல்லாவே இருக்கு.
ரைட் ஃபோக்ஸ், இதோ நம்ம ஹைவேக்கு வந்துட்டோம். சேலம் ஹைவே, அவினாசி ஹைவே. இப்போ நம்ம என்ன போனோம்னா ஆக்சலரேஷன் டெஸ்ட் பண்ணலாம். இந்த என்ஜின் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது. 83 PS தான், அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க எதுக்கும் அழுத்தி பார்க்கலாம். 3, 2, 1 கோ. வீல் ஸ்பின்லாம் ஆகுது. ஓ பரவாயில்லையே. ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் சூப்பராக இருக்குது பிக்கப்பு. 4500 RPM வரைக்கும் ரெவ் பண்ணியிருக்கேன். தேர்ட்லேயே 70 வரைக்கும் போயிருச்சு. 4000 RPM. ஓகே, ஸோ பரவாயில்லைங்க. ஸ்பீட் எடுக்கிறதுனா தாராளமாக எடுத்துட்டு முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஸ்டெபிலிட்டியில் எங்கேயுமே மிஸ் ஆகலை, சூப்பராக இருக்குது. 100ல் போயிட்டுருக்கேன். ஆனால் டாப் அண்ட் ஆக்சலரேஷன் ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. பாட்டம் எண்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் அப்படியே எடுத்துகிட்டு போகுது சூப்பராக. ஆனால் அழுத்த 3500 RPMக்கு மேலே அந்தளவுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. கொஞ்சம் அப்படியே இந்த ஆக்சிலரேஷன் டார்க்கு வந்து ஃப்ளாட் ஆயிடுது, ஸ்மூத் ஆயிடுது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் பிக்கப் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாவே எடுத்துகிட்டு போகுது. பாருங்க, 80ல் 5ஆவதுல வச்சுட்டு நான் கொடுத்தேன்னா, பெடல் ஆக்சிலரேஷன் கொடுத்தேன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. தேவையானப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குது என்ஜின். இட்ஸ் குவைட் நைஸ். ஸோ டர்போ வந்து இதையும் மீறி பவர் வேணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து டர்போ வந்து விரும்புவாங்க. ஐ திங்க் இந்த இன்ஜினே எனக்கு வந்து தாராளம் எதேஷ்டம். சூப்பர். என்ன இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மைல்டாக ஒரு ஸ்லோப்பு, அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலான பிக்கப் தான் கிடைக்குது. 3000 RPMல 100 ரீச் ஆகுதா, கீழே இறங்குது ஸ்லோப்பு. ஸோ 3000 RPMல 95 km ஸ்பீட் வந்து போகுது. அப்படியும் ஒன்றுமே கேட்கல. என்னைய சுற்றி இந்த விண்ட் நாய்ஸு, ரோட் நாய்ஸு அப்படிங்கிற ஒரு வஸ்துவே இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. 97 km/h வந்து 3000 RPMல 5th ஓடிட்டு இருக்கு. 100 ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3100 RPM அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி இத்தனை டிராஃபிக் போயிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், காரணம் இது ஓட்டுறதுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்டீரிங்கோடைய ஃபீட்பேக் நல்லாவே டைரெக்டாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது கொஞ்சம் லைட்னஸ் இருக்குது, ஆனால் டைரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் தாண்டி நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா கூட அந்த ஃபுல்லாகவே ஒரு டைரெக்டான ஃபீல் கிடைக்குது. வண்டி திரும்புறது தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் கேலிபிரேஷனும் சரி, பாடியோடைய ஸ்டிஃப்னஸும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இப்போதான் கொஞ்சம் அந்த ஒரு பிக்கப் கிராஜுவலாக ஆனது தெரியுது. என்னதான் ஃபுல்லாக மிதிச்சாலுமே ஒரு 2000 RPMலேருந்து 2500 600 RPM வரைக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ளாட் ஸ்பாட் இருக்குது. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஃப்ளாட் ஸ்பாட் இருக்குது. பட் இது ஒரு மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஆனால் நினச்சிங்கன்னா அழுத்திட்டு போகலாம். அதுக்கு நீங்கள் மொரட்டை அழுத்தணும். 3000 RPMக்கு மேலே அழுத்தி பார்ப்போம் வாங்க. 90, 2900 RPM, 3000 RPM. அதான் சொன்னேன் இல்லையா, 3000 RPM தாண்டினதுக்கு அப்புறம் திரும்ப ஏதோ ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி என்ஜின் போயிட்டே இருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு சஸ்பென்ஷனுங்க, செம்மையா இருக்கு. அந்த இடத்துல நான் ஜாயிண்ட்ல விடுறேன், ஹைவே அவ்வளோ ஸ்மூதா எல்லாம் இல்லை. ஆனா அப்படி இருந்துமே அப்படியே நல்லா குஷன் பண்ணி கொடுத்துருது. 115 120 நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் பிரேக், பிரேக் ரொம்ப நல்லா இருக்கு. பிரேக்கும் நல்லா இருக்கு. ஷாக் அப்சார்பர்ஸ், ரைட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. பழைய வெனியூ கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ஜின் இது தேவையான அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தருது. ஒரு 120 வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓடுது. ஆப்வியஸ்லி மைலேஜ் வந்து காம்ப்ரமைஸ் தான். நான் இந்த ஸ்பீட் அழுத்தியுமே 13 கிட்ட மைலேஜ் காட்டுது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஓகே. திரும்ப போகும்போது நம்ம வந்து மைலேஜ் ரீசெட் பண்ணிட்டு பொறுமையாக ஓட்டும் போது ஒரு 80 100 அப்படின்னு ஓட்டும்போது எவ்வளோ மைலேஜ் தருதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் அந்த ஓட்டு நாய் மிதி பேய் மிதி மிதிச்சுமே, சரியான மிதிச்சுமே இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறது இட்ஸ் குவைட் குட். என்ஜின் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இட் ஒர்க்ஸ் வெல்.
அதனால் டக்குன்னு ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிளானிங் தேவை. இந்த கேப்பில் டர்போவாக இருந்தால் போயிருந்திருக்கும். பட் இப்போ நான் டர்போங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி காசுக்கு ஏற்ற பணியாக தான். ஓகே, டேர்னிங் யூ டர்ன் போட்டு பார்க்கலாம். 100% ரிட்டர்ன். அதுவும் செம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஆயிடுது, செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது ஸ்டியரிங். ஸோ குட். சரி, இன்கியர் ஆக்சிலரேஷன் ட்ரை பண்ணலாமா? நம்ம வந்து இப்போ தேர்ட் கியரில் இருக்கோம். தேர்ட் கியரில் 30லேருந்து எடுத்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். 35 இப்போ அழுத்த ஆரம்பிக்கிறேன். கோ. ஓ, அதான் சொன்னேன் இல்லையா, அந்த லோவர் கியர்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. 70 வந்துட்டேன். 4000 RPM வரைக்கும் ரெவ் பண்ணி தேர்ட் கியரில் 70 வரைக்கும் வந்துட்டேன். நல்ல ஃப்ளெக்சிபிளான டியூனிங் தான். அதே இப்போது ஃபோர்த் கியரில் 40லேருந்து எடுத்து பார்ப்போமா? வேண்டாம், 50லேருந்து எடுப்போம். 52, 50 அண்ட் ப்ளஸ் ஃபோர்த் கியரில். நாட் பேட். நைஸ். 3000 RPMக்கு அப்புறம் இந்த என்ஜினை பிடிக்கவே முடியல. அது என்னமோ 3000 RPMக்கு அப்புறம் ஒரு டர்போ ஓப்பன் ஆன மாதிரி அதை இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. குவைட் நைஸ். ஸோ ஓவரால் ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான டியூனிங்காக தான் இருக்குது. ஊருக்குள்ளே ஓட்டும் போதுமே பெருசாக ஸ்ட்ரெயின் தெரியாது. அடிக்கடி கியர் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹைவேஸில் நீங்கள் ஒரு 5வது போட்டு 60லேருந்து எடுத்தால் கூட நீட்டாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் குறைய சொல்ல முடியாது இந்த இன்ஜினில். இட்ஸ் குவைட் நைஸ். மேலும் கிளச்சும் லைட்டாக இருக்குது, கியர் பாக்ஸும் லைட்டாக இருக்கும்போது டெய்லி ஓட்டுறவங்களுக்குமே இது ஒரு எந்த வகையிலையும் ஸ்ட்ரெயினே கிடையாது. ஸோ குட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மைலேஜை ரீசெட் பண்ணுவோம். ரீசெட் பண்ணி பொறுமையாக ஓட்டும்போது எந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிறத நான் அங்கே போய் கன்க்ளூட் பண்ணும்போது பேசுவோம். ரைட், 0 பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு 80 அப்படின்னு பிடிச்சிட்டு 80, 100 அந்த ரேஞ்சிலே ஓட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப அக்ரெசிவாக ஆக்சிலரேஷன் பண்ண போகிறது இல்லை. பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த டிரைவ் ரிவ்யூவை நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறது என்னோட டிரைவ் ஃபீட்பேக்காக இருக்குது. அங்கே போய் நிறுத்தும் போது உங்களுக்கு மைலேஜ் ஃபிகர் எந்த அளவுக்கு வந்தது அதையும் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வாங்க இந்த நான் டர்போ 1.2 பெட்ரோல் ஹியூண்டே வெனியோடைய டிரைவ் ரிவ்யூ சம்மரி முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம்புது ஹியூண்டே வெனியோடைய 1.2 லிட்டர் பெட்ரோல் மேனுவல் ரேஞ்சோடைய டிரைவ் ரிவ்யூ. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் டர்போ எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே இல்லைங்க. நீங்கள் புது ஹியூண்டே வெனியோ பொறுத்தவரை 1.2 லிட்டர் இந்த மேனுவல் காப்பா என்ஜின் எடுத்தாலே நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தருது. வண்டி பெருசாயிருச்சு, வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, பிக்கப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க, நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு 100, 120 வரைக்குமே நல்லாவே கொண்டு போகுது இந்த என்ஜின் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். மெயினாக இந்த என்ஜினை பொறுத்தவரை என்னை இம்ப்ரெஸ் பண்ணது இதனுடைய ஸ்மூத்னஸ், ரீஃபைன்மெண்ட். துளி கூட பெட்ரோல் என்ஜினோடைய அந்த ஒரு நாய்ஸோ இந்த ரெவிங்கோடைய எஃபெக்டோ எதுவுமே இல்லை. வெண்ணா மாதிரி இருந்துச்சு. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போதுமே எனக்கு 60, 80 அந்த ரேஞ்சில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சரியான ரீஃபைன்மெண்ட். வண்டியோட ரைடு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. சஸ்பென்ஷன் எந்த வகையிலையுமே தூக்கி அடிக்கலை, எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். நான் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதனுடைய ஸ்டெபிலிட்டி, அந்த சாலிடான ஃபீல். வண்டி வந்து முன்ன விட பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது நமக்கு ஓட்டும் போதே அவ்வளோ நல்லா ஃபீல் ஆகுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுங்க. பட் சில விஷயங்கள் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பெட்ரோல் மேனுவல் 1.2 அப்படின்னு எடுத்தாலே இந்த வீல் மட்டும்தான் கிடைக்குது. நீங்கள் HX2 வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 60 இந்த HX60 வேரியண்ட்டுக்கு எடுத்தாலுமே இதே சேம் 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்குது. கொஞ்சம் வீல் சைஸ் இன்னும் பெருசு பண்ணியிருந்திருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே, அதை தவிர ரியர் சீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே அடிஷனல் கம்ஃபர்ட் இவங்க கொடுக்கவே இல்லை. HX2 வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி HX60 வேரியண்ட் வரைக்குமே ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த பெட்ரோல் 1.2 ரேஞ்சுக்கு இல்லவே இல்லை. சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது, ரியர் ஹெட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ சில விஷயங்கள் வந்து வேணும்னே வந்து டர்போ நோக்கி தள்ளி விடுற மாதிரி இருக்குது கஸ்டமர்ஸுக்கு. பட்
வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கும் சரி, ஃபேமிலிக்கான சேஃப்டி, கம்ஃபர்ட், ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த 1.2 லிட்டர் வெர்ஷன்ஸே வந்து கொடுத்துருது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்ல பொறுமையா க்ரூஸ் பண்ணும்போது 21 வரைக்கும் காட்டுச்சு. அதே சிட்டி கண்டிஷன்ஸ்ல அதிகபட்சம் 15 வரைக்கும் காட்டுச்சு. ஸோ 13 to 15ங்கிறது சிட்டியோடைய மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த HX6க்கும் HX60 வேரியண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி, கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் அடிஷனலாக ஆட் ஆகுதே தவிர இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே HX6 வேரியண்ட்லேயே ஆல்ரெடி கிடச்சிருது. ஸோ அந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூவான ஒரு வேரியண்ட்டாக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த 1.2 லிட்டர் காப்பா நான் டர்போ ஹியூண்டே வெனியோடைய ரேஞ்ச் ஆன் ரோட் ப்ரைஸையும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் திரும்ப பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் எந்த வேரியன்ட் செலக்ட் பண்ணுவீங்க அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் திப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.